வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். தொடர்ந்து சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இன்று ஒரு துப்பறியும் சிறுகதை. ஆதரவு தந்துகொண்டிருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இதுவரை 6 சிறுகதைகளை பதிவிட்டிருக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். புதிய சேனல்ங்கிறதுனால தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கதைக்குள் செல்லலாம். கதையின் பெயர் கொலையோடு நீ விளையாடு. மதுரை டிவிஎஸ் நகர் ஒரு அபார்ட்மெண்ட்டில் பொதுமக்கள் அங்கங்கே நின்று மெல்லிய குரலில் ஏதேதோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அபார்ட்மெண்ட் முன்னே ஒரு போலீஸ் ஜீப் மற்றும் ஒரு கார் நின்று கொண்டிருக்கின்றன. ஒரு போலீஸ்காரர் கூட்டத்தை கலைந்து போகும்படி கெஞ்சி கொண்டிருந்தார். கூட்டம் கலைவதாக தெரியவில்லை. வாருங்கள், அபார்ட்மெண்ட்டுக்குள்ளே செல்லலாம். அபார்ட்மெண்ட்டின் 2வது மாடியில் 14ஆம் நம்பர் அபார்ட்மெண்ட்டில் உள்ளேயும் வெளியேயும் போலீஸ் தலைகள் அங்கங்கே காணப்படுகிறது. அக்கம் பக்கத்து பிளாட்காரர்கள் பாதி கதவை திறந்து வைத்து எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் கழுத்து அறுபட்ட நிலையில் நிறைய இரத்தத்தை சுற்றிலும் படரவிட்டு அலங்கோலமாக செத்து கிடக்கிறாள். போரன்சிக் பணியாளர்கள் தடயங்களை வலை போட்டு தேடி கொண்டிருக்கிறார்கள். மாநகர துப்பறியும் பிரிவை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் விஜயபாலனும் அவருக்கு உதவியாக வாசந்தியும் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விஜயபாலன் ஒரு கான்ஸ்டபிளை பார்த்து, யோ, அந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியை கூப்பிடு. சம்பவத்தை முதலில் பார்த்தது யார் என்று தெரிந்தால் அவரையும் கூப்பிடு என்றார் புறணையாக. அந்த கான்ஸ்டபிள் உடனடியாக நகர்ந்தார். வெளியில் நின்று கொண்டிருந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியை உள்ளே வர சொல்லிவிட்டு வாட்ச்மேனை கூப்பிட கீழே சென்றார். விஜய், நீங்க தான் அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா? உங்க பேர் என்ன என்றார். ஆமாங்க, நான் தான் செக்ரட்டரி என்றார். என்னோட பேர் வெங்கடரமணிங்க. யார் முதலில் கிரைமை பார்த்தது? யார் முதலில் எங்களுக்கு போன் செய்தது என்றார் மிடுக்குடன். நான் தாங்க போன் செய்தேன். கிரைமை யாரும் பார்க்கவில்லை. வாட்ச்மேன் தான் காலையில் பேப்பரும் பாலும் கொண்டு வந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்க வந்தார். அப்போதுதான் காலிங் பெல்லை அடிச்சிருக்கார். கதவு திறக்கப்படாததால் கதவை தட்ட தொட்டிருக்கிறார். அது தானாக திறந்து கொண்டிருக்கிறது. அந்த பொண்ணு செத்து கிடந்ததை பார்த்திருக்கிறார். அது சத்தம் போட்டிருக்கார். எல்லோரும் கூடிட்டாங்க. நான் தான் உங்களுக்கு போன் செஞ்சேன். அதற்குள் வாட்ச்மேன் வந்துவிட அவரிடம் உங்கள் பெயர் என்ன என்றார் விஜய். ஐயா, உங்கள் பெயர் என்ன? உங்க வயசு என்ன என்றார். ஐயா, என் பேரு மங்களநாதனுங்க. வயசு 70 ஆகுதுங்க என்றார் வாட்ச்மேன். சரி, 70 வயசுல கண்ணு தெரியுமா உங்களுக்கு? யாராவது திருடன் வந்தா ஓடி போய் பிடிக்க முடியுமா உங்களால் என கேட்டார். கண்ணு நல்லா தெரியுங்க, ஆனா ஓடலாம் முடியாதுங்க. எல்லா இடத்திலேயும் சிசிடிவி இருக்குதுங்க. அதை பார்த்துட்டு இருப்பேங்க. யாராவது சந்தேகப்படும்படியா நடமாட்டம் தெரிஞ்சா சைரன் கொடுத்துருவேங்க. அந்த பட்டனை அழுத்தினா வீட்டில் இருக்கிறவங்க வந்து எட்டி பார்ப்பாங்க. ஒரு பிளாக்குக்கும் ஒரு பட்டன் இருக்குங்க, அதை அழுத்துவேங்க. இந்த பொண்ணு இறந்து கிடந்ததை நீங்க தான் முதலில் பார்த்தீங்களா என்றார் இன்ஸ்பெக்டர். இந்த பொண்ணோட வேறு யாராவது தங்கியிருக்காங்களா? எந்த ஊர், என்ன பேர், ஏதாவது தெரியுமா? இந்த பொண்ணை யாராவது அடிக்கடி பார்க்க வருவாங்களா? கேள்வி கணைகளை அள்ளி வீசினார். வாட்ச்மேன் பதில் சொன்னார். பால் பேப்பர் கொடுக்க வந்தேங்க. காலிங் பெல்லை அடித்தேன், கதவு திறக்கல. கதவை தட்ட கையை வச்சேன், கதவு திறந்துக்குச்சு. உள்ளே பார்த்தா அந்த பொண்ணு ரத்த சகதியிலே கிடந்துச்சுங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம சத்தம் போட்டேங்க. இந்த பொண்ணு தனியா தான் தங்கி இருந்துச்சுங்க. ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல கேஷியரா இருந்ததுங்க. சொந்த ஊர் ராமநாதபுரம். அம்மா அப்பாலாம் இருக்காங்கன்னு சொல்லி இருக்க பொண்ணு. பேரு வசந்திங்க. அந்த பொண்ணை பார்க்க சுதான்னு ஒரு பொண்ணு, அது கூட வேலை செய்யற பொண்ணுன்னு வருமுங்க. அதுவும் 1 மணி நேரம் பக்கம் இருந்துட்டு போயிருங்க. நீ இந்த அபார்ட்மெண்ட்ல எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க?
என்றார் இன்ஸ்பெக்டர். நான் 10 வருஷமா இங்கே தான் வேலை பார்க்குறேன். எனக்கு யாரும் இல்லைங்க. நான் தனிக்கட்டை, கீழே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. சமைச்சு சாப்பிட்றேங்க. ராத்திரியிலே கொஞ்ச நேரம், பகலில் கொஞ்ச நேரம் தூங்குவேங்க. மற்றபடி டீ குடிக்க கூட வெளியில் போக மாட்டேங்க. அந்த பொண்ணு மகராசி எனக்கு சாப்பாடு, துணியெல்லாம் எடுத்து கொடுக்குங்க. அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் வேலை செய்வாங்க. அப்பா அப்பான்னு அவ்வளவு பாசமாக இருக்குங்க என்றார். சரி, நீ போகலாம், கூப்பிடும்போது வா என்று இன்ஸ்பெக்டர் அனுப்பி வைத்தார். பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிடுங்க என்று மறுபடியும் கான்ஸ்டபிளுக்கு உத்தரவிட்டார். உடனே கான்ஸ்டபிள் விரைந்தார். அந்த பெண்ணை பற்றி கேட்டார். யார்கிட்டையும் பேசாது அந்த பொண்ணு. ஆபீஸ் வீடுன்னு இருக்கும். ஒரு பொண்ணு மட்டும் வரும் போகும். வாட்ச்மேன் தான் அடிக்கடி அந்த பொண்ணை பார்க்க வருவார். சரி, கூட வேலை செய்கிற பொண்ணை நேரிலே போய் விசாரிக்கலாமான்னு வாசந்தியை தன் உதவியாளரை அழைத்து கொண்டு சென்றார். போகும் வழியில் உனக்கு ஏதாவது தோன்றுகிறதா என்றார். சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை செக் பண்ணணும். வாட்ச்மேன்ட்ட யாராவது புதுசாக வந்தாங்களான்னு விசாரிக்கணும். ஃபோரன்சிக் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரணும். ஒன்று தான் எனக்கு தோணுது. கொலை செய்வதற்கு முன்னாடி எந்த போராட்டமும் பண்ணின மாதிரி தெரியல. யாராவது தெரிஞ்சவங்க எதிர்பாராம கழுத்தை அறுத்திருக்கணும். அதுவும் ஆபரேஷன் பண்ற மாதிரி ஒரு கத்தியை பயன்படுத்தி இருக்கணும். கொஞ்சம் கூட கழுத்து வெட்டுப்பட்ட இடத்துல பிசுறு கூட இல்லை. அவ்வளவு நைஸா அறுபட்டிருக்கு. செத்து போறப்போ அந்த பொண்ணு கண்ணுல அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்த ஒரு பார்வையை தான் எனக்கு தோணுச்சு. வீடு சுத்தமா இருந்தது. நகை பணம் எல்லாம் வச்சிருந்தாளா என்பதெல்லாம் தெரியல. இல்ல பேங்க்லயே வச்சிருக்காளான்னு தெரியல. சமைக்கிற ஐட்டம், ட்ரெஸ்ஸு, படுக்கை இவ்வளவுதான் இருந்தது. வீடு சுத்தம். இந்த கொலையை எதிர்பாராததா இருக்கலாம்னு எனக்கு தோணுது. வெரி குட், நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கேன். வா, பேங்க் வந்துருச்சு, போகலாம். அந்த பொண்ணு பேர் என்ன, சுதாவா? அவளை பார்க்கலாம். மேனேஜர் அறையில் நுழைந்து ஐடி கார்டை காட்டி சுதாவை என்கொயரி பண்ணணும். அதுக்கு முன்னாடி சுதா, வசந்தி 2 பேரையும் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் என்றார். சார், 2 பேருமே நல்ல பொண்ணுங்க. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. யாராவது கேள்வி கேட்டால் மட்டும் பதில் சொல்லுவாங்க. 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க மட்டும் அடிக்கடி பேசிக்குவாங்க, சிரிச்சுக்குவாங்க. சுதா இதே ஊர் தாங்க. எனக்கு அதிகமாக தெரியாது சார். ஏன் சார், எதுக்காக இந்த விசாரணை என்றார். வசந்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. வசந்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறா, அதான் என்கொயரி. மேனேஜர் முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. பேய் அறைந்தது போலானார். அவரால் பேச முடியவில்லை. அதற்குள் சுதா வந்துவிட அமரச் சொன்னார். போலீஸ் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு கேள்விகளை கேட்டார். என்னவெல்லாம் தெரியும், எல்லாத்தையும் சொல்லு. லவ் அஃபையர், எதிரி, நட்பு, கேரக்டர், உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், எல்லாத்தையும் மறக்காம சொல்லு என்றார். பின்பு கொலையையும் சொன்னார். உடனே அந்த பெண் விம்மி விம்மி அழ ஆரம்பித்தார். ஒரு சில நிமிடம் அப்படியே விட்டு சொல்லுமா என்றார். அவளுக்கு லவ்வோ அஃபையர்ஸோ எதுவுமே இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவளுக்கு நிச்சயம் செய்யப்பட்ட மாமன் மகன் ஃபோனில் பேசுவான், அதுதான் தெரியும். அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லோரும் ராமநாதபுரத்தில் இருக்காங்க. அவங்க அப்பா கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. யார்கிட்டையும் அதிக பேச மாட்டாள். எங்கிட்ட மட்டும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பா. அதிலேயே ரொம்ப அந்தரங்கமாலாம் பேச மாட்டா. சினிமா, அரசியல், மற்றவர்கள் விடுகின்ற சொல், இப்படி விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். மற்ற எதிரிகள் யாரும் அவளுக்கு இருந்ததா தெரியல. அபார்ட்மெண்ட்ல இருக்கிற வாட்ச்மேன் பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஆமா சார், அந்த வாட்ச்மேன் அப்பா மாதிரின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கா. ஃபோரன்சிக் ரிப்போர்ட்ல பெருசா எதுவும் கிடைக்கல. 2 பேரோட கைரேகை தான். ஒன்று செத்து போன வாசந்தி, இன்னொன்று வாட்ச்மேனோடது. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கழுத்து அறுபட்டு ரத்தம் முழுவதும் இதுதான் இறப்புக்கு காரணம் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆபரேஷன் செய்ய பயன்படுத்துகிற கூர்மையான கத்தி போன்ற கத்தியை உபயோகித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் என்று கூறியிருந்தது. சிசிடிவியை ஆராய்ந்த போது கடந்த 3 நாட்களாக வாட்ச்மேன் தவிர யாரும் அந்த வீட்டுக்குள்
செல்லவில்லை என்று தெரிந்தது. அந்த பெண் இறந்த அன்று மாலை ஆபீஸிலிருந்து வந்த பிறகு ஒரு முறை அந்த வீட்டுக்குள் வாட்ச்மேன் மட்டும் ஒரு 15 நிமிடம் வந்து சென்றது தெரிந்தது. வரும்போது ஒரு பையுடன் வந்திருக்கிறார், போகும்போதும் அதே பையுடன் போயிருக்கிறார். இன்ஸ்பெக்டர் விஜய் பாலனுக்கு சந்தேகம் வாட்ச்மேன் மேல் லேசாக விழத் தொடங்கியது. மறுபடியும் வாட்ச்மேனை கூப்பிட்டு விசாரிக்கிறார். அவர் சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தார். நான் பையில் கொண்டு போனது காய்கறிங்க சார், அந்த பொண்ணு தான் வாங்கி வர சொன்னது என்றார். வாசந்தி தனியாக கொடுத்த விசாரணை அறிக்கையை பார்த்தார். அதை வாங்கி பார்த்த விஜய் மோகன் முகம் மலர்ந்தது. வாட்ச்மேன் மனைவி மக்கள் இல்லாதவர் தான், ஆனால் அவருக்கு ஒரு சின்ன வீடு உண்டு. சம்பாதிக்கும் பணத்தை அந்த வீட்டுக்குத்தான் கொடுத்திருக்கிறார். அந்த சின்ன வீட்டுக்கு ஒரு மகள் உண்டு. அவள் டாக்டருக்கு படித்துக் கொண்டிருக்கிறாள். நிதி பற்றாக்குறை இருந்திருக்கிறது. நிதி பற்றாக்குறை அதிகம் என்பதால் வாட்ச்மேனை தொந்தரவு செய்திருக்கிறார்கள். டாக்டருக்கு படிக்கிற பெண் தான் ஒரு கத்தியை இவரிடம் கொடுத்திருக்கிறார். பேங்கில் வேலை செய்ய இறந்து போன அந்த பெண் சுமார் 10 பவுன் நகை போட்டிருப்பதை பார்த்திருக்கிறார். இன்னைக்கு நிலைமையில அந்த நகைகள் 7 லட்சத்துக்கு போகும். ஆபீஸுக்கு போயிட்டு வந்து கலட்டி வச்சிருவா. அம்மா மகள் வாட்ச்மேன் 3 பேரும் திட்டம் தீட்டி இருக்காங்க. அவளுக்கு தெரியாம நகைகளை திருடுறது முடியலைன்னா இந்த கத்தியை வச்சு கொன்னுடுறதுன்னு முடிவு பண்ணி காரியத்தை முடிச்சிருக்காங்க. அம்மாவையும் பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட இருந்த நகையை ரெக்கவரி பண்ணியாச்சு என்று கூறினார். வாட்ச்மேனை அழைத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் போன உடனேயே அங்க சின்ன வீட்டையும் பெண்ணையும் பார்த்தவர் கேட்பதற்கு முன்னாடியே நடந்த எல்லாத்தையும் கொட்டிவிட்டார். ஒரு வழியாக கேஸ் முடிவுக்கு வந்ததை கொண்டாட இன்ஸ்பெக்டர் விஜய் அவருடைய அசிஸ்டண்டான மனைவி வாசந்தியும் கொடைக்கானல் ட்ரிப்புக்காக சென்று மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்கிறார்கள். இது போன்ற இன்னொரு கதையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.